கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய கிருபையினாலே தேவனுடைய ராஜ்யம் என்கின்ற தலைப்பிலிருந்து நாம் தொடர் செய்தியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் அந்த வார்த்தையின் மூலமாய் நம்மை அவர் ஆசீர்வதித்து வருகிறார். மனம் திரும்பி விசுவாசிகள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்றுதான் இயேசு சொன்ன முதல் பிரசங்கமே. நாம் மனம் திரும்பி ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது பாவத்துக்கும் சாபத்துக்கும் வியாதிக்கும் வறுமைக்கும் பிசாசுக்கும் அந்த கிறிஸ்துவன் மீது இருக்கிற அதிகாரம் அறுத்து போய் விடுகிறது. பிசாசு தன்னுடைய வல்லமையை அவன் இழந்து விடுகிறான், தன் அதிகாரத்தை அவன் இழந்து விடுகிறான். Devil has lost his authority and power against or over the any children of God. எந்த தேவனுடைய பிள்ளையின் மீதும் அந்த பிசாசு தன் மீது இருக்கிற அதிகாரத்தை அவன் இழந்து விட்டான் என்பதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. ஆகவே கர்த்தர் நம்மை எல்லா கட்டிலிருந்து நம்மை விடுவித்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே உட்படுத்தியிருக்கிறார். என்ன சொல்ல வர அப்படின்னா, இது அப்படியே சொல்லிட்டே போறோம் இல்ல, ஒரு வார்த்தை ஒரு தடவை சொல்லுங்க. வியாதிக்கு என் மேல் அதிகாரம் இல்ல, வியாதியே உனக்கு என் மேல் அதிகாரம் இல்ல, வறுமையே என் மீது உனக்கு அதிகாரம் இல்ல, பிசாசே என் மீது உனக்கு அதிகாரம் இல்ல. இதை நீங்க மனதில் சொல்லிக்கிட்டே இருங்க, இதை விசுவாசிங்க. கவனிப்போம். என்னுடைய கருத்து என்னன்னா, நாமக்கலுக்கு போயிருந்தேன். ராஜாத்தின்னு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, மூட்டு வலி கைகால் வலின்னாங்க. அதை கேட்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு. என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு ஒரு தான் 30 நாள் டைஃபாய்டு இருந்துச்சு. அது அடுத்த பிரச்சனை. கவனிங்க, ஒரு காரியத்தை மனதிலே பதிய வைங்க, ஒரு காரியத்தை மனதிலே பதிய வைங்க. என்ன அப்படின்னு சொன்னா, வியாதி நம்ம மேல உட்கார்ந்து ஆளுகை செய்வதற்கு அவனுக்கு என்ன இல்லை. இதை நீங்க முதலாவது உங்க இருதயத்தில் எழுதி வைக்கணும். வரலாம், வியாதி வரலாம், நான் வரக்கூடாதுன்னு சொல்லவில்லை. நம்ம சுகாதார குறைவா நாம் இருக்கும் பொழுது, புரியுதுங்களா, நமக்கு வியாதிகள் வரலாம். அது மாற்ற கருத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் உடம்பு நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். மழை பெய்யுது, நான் போய் வெளியே நிற்கலாமா? மழையில் நினைக்கக்கூடாது. நான் 8 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும், உடம்பு வச்சிருக்காரு. நான் 24 மணி நேரம் வேலை செய்யறேன், படுக்க வேண்டியதான். அப்ப இந்த மாதிரி சில தவறுகள் நாம் பண்ணும் பொழுது சில சரீரம் பாதிக்கப்படும். அப்ப சில பலவீனங்கள் வரலாம். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அந்த வியாதி நம்ம மேல ஜெயிக்க முடியாது. வியாதி நம்ம என்ன செய்ய முடியாது. அது கேன்சர். நான் நல்லா சொல்றேன், கவனிங்க. இப்ப இருந்தே இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணாதான் அவன் கேன்சர் வந்தா கூட நம்ம எதிர்த்து ஜெயிக்க முடியும். நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா? நான் சொல்றதெல்லாம் வாழ்க்கை பிரச்சனையை கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு சின்ன மூட்டு வலியும் முழங்கால் வலி பிரச்சனையை ஜெயிக்கலன்னா நீங்க கேன்சர் எப்படி ஜெயிக்க போறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ராஜா சார் புரியுதா நான் சொல்லுது? நான் இப்ப இருக்கிற தலைவலிக்காக நான் பிரச்சனை படல. இதெல்லாம் தலைவலி வருது போகுது, காய்ச்சல் வந்துருச்சு போகுது. ஒரு பெரிய பிரச்சனை வந்து என்ன செய்வாப்ப? அப்ப கர்த்தர் சொல்றாரு, தன் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். தன் விசுவாசத்தால் மோசமான ஆள்ல நம்பர் 1 அவர் ஒருத்தர். இன்னொருத்த அப்பாவோட விசுவாசத்துல பிழைக்கூடாதா? சரி, ஒரு பொண்டாட்டோட விசுவாசத்துல புருஷன் பிழைக்கூடாதா? ஐயா முடியாது. ஐயா என்ன ஒரு பாடு, புருஷனையும் பொண்டாட்டியும் பிரிக்கிறது இவர் யாரு? இவர் இந்த இடத்துல பிரிக்கிறார். ஏதாவது புரியுதா? புருஷனுடைய விசுவாசத்தால் பொண்டாட்டி பிழைப்பாள் இல்லைங்க, அவன் விசுவாசத்தால் அவன் பிழைப்பான்ட்டார். அவன் விசுவாசத்தால அதுதான் அவர் சட்டம். இதை கவனிப்போம். நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு டைவர்ட் ஆயிடும். இந்த பாடல்ல இருந்து ஒரு செய்தி சொல்லணும், ஞாபகப்படுத்துங்க. மறந்துட்டா இன்னைக்கு காணிக்கை பாட்டுல இருந்து ஒரு செய்தி சொல்லணும், ஞாபகப்படுத்துங்க. ஆக பின்னாடி வரக்கூடிய அந்த பெரிய பிரச்சனை நம்ம ஜெயிக்கணும்னா, அறையில ஆடாம எங்க ஆட முடியாது? கூடை ஏறி கோழி பிடிக்காம எங்க வரமாட்டான்னு சொல்றாங்க? வானை ஏறி வைகுண்டம் போக மாட்டான்னு சொல்றாங்க. ஒரு மூட்டு வலி, ஒரு 2 வருஷமா இருக்கிற மூட்டு வலி அவனால ஜெயிக்க முடியலன்னு சொன்னா, உனக்கு ஒரு பெரிய வியாதி இருந்துச்சுன்னா எப்படி ஜெயிப்ப? ஜெயித்தினாண்டு கத்திட்டு போக கூடாது. நான் என்ன சொல்றேன், சுடுதண்ணி குடிக்கணும் டாக்டர் சொல்லியிருக்காரா? தாராளமா குடி. 30 நாள் மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லியிருக்காரா? தாராளமா சாப்பிடு. ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அந்த வியாதி உன் சரீரத்துல வரவே கூடாது. அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் துரத்தி விடணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். அதுக்கு என்ன காரணம்? சில காரியங்களுக்கு தேவன் அதை விடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஆண்டரை அனுப்புறது இல்ல. நம்ம வெளியே போனா வெயில்ல மாட்டிக்கிறோம். அது போல ஆண்டரை விட்டு சத்தியத்தை விட்டு வெளியே போகும்போது, தேவனை அறிகிற அறிவை விட்டு ஒரு மனுஷன் வெளியே போகும்போது, தேவன் நியமித்த நியமங்களை விட்டு ஒரு மனிதன் வெளியே போகும்போது பாதிப்புக்குள்ளாகிறானே ஒழிய மற்றபடி கடவுள் அவனுக்கு பாதிப்பை தருகிறவர் அல்ல. நான் வச்சுக்கோங்க. இதெல்லாம் குடிக்காதப்பா, நம்ம வித்தாந்தம் பேசலாம். நான் வித்தாந்தம் பேசுறாள் எப்படி தெரியுமா? கோழி சாக்கடை தண்ணி குடிச்சு விசுவாசம் இல்லையா? நம்ம குடிச்சு செத்து விடுவோமா? இதுக்கு பதில் சொல்லுங்க யாராவது பார்க்கலாம். கோழி சாக்கடை தண்ணி குடிச்சு டெய்லி குடிக்குது, அது உசுறுவாள் இல்லையா?
அப்ப நானும் குடிக்கலாமா அப்படின்னா குடிக்கலாம். பிறக்கும் போதே உங்க அம்மா சாக்கடை தண்ணியை ஊத்தி இருக்கணும். ஊத்தி வளர்த்திருந்தோம்னா இப்பயும் சாக்கடை தண்ணியை குடிக்கலாம் நீ. சரி, ஒரு வார்த்தைக்கா சொல்ல வரேன். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, விதண்டாவாதங்கள் பேசி ஆண்டவருடைய இயற்கை நியமங்கள் இப்படிதான் இருக்கணும், நெருப்ப தொட்டா சுடுதுன்னு சொல்லியிருக்காரு. கத்த நெருப்ப தொடக்கூடாது, நமக்கு தெரியணும், கேர்ஃபுல்லா தான் நடக்கணும். நான் நடக்கும்போது கூட தான் பழத்துல கால வச்சு விட்டேன், நம்ம தப்பு தான், அதுக்காக பழத்து மேல தப்பு கிடையாது. நம்ம சில கட்டுப்பாடுகளுக்குள்ள இருக்கணும். இதுக்கும் கடவுளுக்கு சம்மந்தம் கிடையாது. கடவுள் அறிவை தந்திருக்காரு, ஆடா மாடா கோழியா நம்மள வச்சிருக்கல, அது கூட ஜாக்கிரதையா போதுங்க. அது கூட ஒரு பள்ளம் தான் நவுந்து போகுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு இந்த ஆட்டெல்லாம் பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டிலாம் அது மேல நடக்கும், அதுக்கு மேல போகாது. அது தெரியும் அந்த எவ்வளவு தூரம் போகணும், அதுக்கு மேல விழுந்தா கீழே அடிபட்டு அந்த அறிவு எப்படி அந்த ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் வருதுன்னு தெரியாது. மாடியெல்லாம் போகும், மாடி போயிட்டு இந்த கைப்பிடி சோர்லையும் கூட ஏறி சில ஆடுலாம் போகும். அதுக்கு மேல அந்த லெவல் தாண்டி அந்த ஆடு போயிடாது. அந்த லெவல் தெரியுது. அது கீழே போனா கீழே விழுந்துரும், அது நின்றுக்கும். அதோட கவனிச்சு பாருங்க, ஆடாகட்டும் பூனையாகட்டும் நாயாகட்டும், இந்த அறிவை கடவுள் தந்திருக்கிறார். ஆனா மனுஷனுக்கு அந்த அதை விட அதிகமான அறிவை தந்திருக்கிறார். அதெல்லாம் பயன்படுத்துங்க. என் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கலாம், ஆனா அந்த பிரச்சனை உங்களை ஜெயிக்க முடியாது. வியாதி இருக்கலாம், ஒன்ன மனதில் எழுதி வைங்க, இந்த வியாதி என்ன மேற்கொள்ளாது. இதுல நீங்க உறுதியா இருங்க. உறுதியா இருந்தாதான் நீங்க பின்னாடி எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க ஜெயிக்க முடியும். இந்த பாட்டு அப்புறம் 40 அறையில ஒண்ணு சொல்லிடுறேன், கவனிங்க. மனித சக்தி வேற, மின்சார சக்தி வேற, இயந்திர சக்தி வேற, ஆண்டவருடைய சக்தி வேற. அந்த காலத்துல நான் யோசிச்சு பார்த்தேன், ராஜா தூங்கும் போது என்ன விசுவாங்க, அவனுக்கு சாமரம் வீசுவாங்க. என்ன வீசுவாங்க தெரியுங்களா? அப்படி ஒரு பாட்டுகள் இருக்குல்ல, அது சாமரன் வச்சு ஒரு பாட்டு வரும்லக்கா, இது ஒரு பொன்மாலை பொழுதுலையா சாமரன் ஒரு பாட்டு. இந்த ராஜாவுக்கு இப்படி அந்த மயில் தொகையில கட்டி இப்படி விசுறாங்களே, அதுக்கு பேர் என்னதுங்க? வெஞ்சாமரமா? சாமரம் தான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏன்னா வெஞ்சாமங்கிறீங்க, அது எப்படி? சரி, கவனிங்க. சரி, பரவாயில்ல, விஷயத்துக்கு வருவோம். வெள்ளையா இருந்தா வெண்சாமரம் ஒத்துக்கிறேன், அது மயில் தொகை தானே அது. துணியா? சரி, இருக்கட்டுங்க. சரி, கவனிங்க. ராஜா ரொம்ப டயர்டா இருக்கும்போது புஸ்கு புஸ்கு விசிறு விட்டா அவளுக்கு சீட்டு கிழிஞ்சு போயிடும். எப்படி விசிறணும்? எவ்வளவு நேரம் ஒரு பொம்பளை விசிறுவா பாவம்? நான் நினைக்கிறது சரின்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட் போட்டுருவாங்களோன்னு நினைக்கிறேன் நான். 1 மணி நேரத்துக்கு ஒரு ஷிஃப்ட். சரி, இவன் ராத்திரி பொண்டாட்டிட்ட பேசுவானா, காத்து வாங்கிட்டு இருப்பான், அவன் பெரிய டிஸ்டர்ப். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு 8 மணி நேரம் டியூட்டி வச்சுக்கோங்கப்பா, ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், 8 மணி நேரம் டியூட்டி. இப்ப நம்ம இன்னைக்கு கணக்கு அந்த விசர பொம்பளைக்கு ஒரு ராஜா எவ்வளவு சம்பளம் தரலாம்? மினிமம் ரொம்ப வேணும், எவ்வளவு தரலாம்? ஒரு 10,000 தரலாமா? ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்லுங்க. ஒரு ராஜா இருக்கிறாரு, ஒரு பிரதம மந்திரி இருக்கிறாரு, அந்த காலத்து ராஜான்னு வச்சுக்கோங்க. ஃபேன் எல்லாம் கிடையாது, கரண்டே இல்லாத ஊரு, அவன் விசிறி விடுறதான் வேலை. அவனுக்கு எவ்வளவு சம்பளம் தரணும் ராஜா? இன்னைக்கு இருக்கிற 10,000 ரூபாய், அதே கம்மி தான். அரசாங்க உத்தியோகம் இருந்தாலும் கம்மியா வச்சுக்கலாம். அரசாங்க உத்தியோகம் தானே அது. இன்னைக்கு இருக்க தெருக்கூட்டங்களுக்கு எவ்வளவு சம்பளம், அது போதுங்க, கணக்கு போடுங்க. 10,000 வருது. அப்படிங்கிறப்ப அவனுக்கு 10,000 தரலாம். அதோட கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அது. என்ன சொல்லுவாங்க. அப்ப 3 ஷிஃப்ட் வச்சுக்கிட்டா கூட இவன் உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் விசிறிட்டே இருக்கணும், இவன் வரும்போதெல்லாம் விசிறணும். அதுக்காக ஒரே பொம்பளை போட முடியாது. அதனால 3 ஷிஃப்டா பிரிச்சிருவாங்க. 3/8 24. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு, ஒரு மாசம் எவ்வளவு தராங்க? மினிமம் 30,000 ரூபாய். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்ல வரேன், ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்ப அவங்ககிட்ட போய், ஐயா ராஜா, மின்சாரம் ஒண்ணு இருக்குதுப்பா, ஏர் கண்டிஷன் ஒண்ணு இருக்குது, ஏர் கூலர் ஒண்ணு இருக்குது, ஃபேன் ஒண்ணு இருக்குது, சும்மா தட்டி விட்டா மாசம் 2 ரூபா கரண்ட் ஆகாது, 50 ரூபா மிஞ்சி போச்சுன்னா 100 ரூபா கரண்ட் ஆகாது ஏசி போட்டா. ஏசி போட்டுக்கா ராஜானா. அது எப்படி? நான் 30,000 ரூபா கொடுத்து வச்சிருக்கிறேன் 3 பொம்பளைங்கள, நீ என்ன 30 ரூபாய்க்குள்ள எல்லா கதையும் முடிக்க சொல்ற அப்படின்னு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, நான் கதை அடிக்கிறியா, இதெல்லாம் நடக்கிற கதையா இப்படின்னு கேட்கலாமா? நல்லா கவனிங்க. மின்சாரமாவது கன்சாரமாவது, எனக்கு மின்சாரம் வேணாம், ஒண்ணு வேணாம் அப்படின்னு சொன்னா உங்க கஜானால இருந்தா 30,000 ரூபாய் போகும். உங்க கஜானால இருந்தா 30,000 போகும். முந்தா வெள்ளிக்கிழமை கூட்டம் முடிச்சு வந்துட்டு இருந்தேன், இது செய்தி இல்ல இருந்தாலும் சொல்றேன். கூட்டம் முடிச்சு வந்துட்டு இருந்தேன். அப்ப என் பக்கத்துல ஒரு பையன் உட்காந்து போன் பேசிட்டு ஜல்லி லாரி மணல் லொட்டு லொசு கல்லுன்னு பேசிட்டே வந்தான். சின்ன பையன் தான் தெரிஞ்சான். நான் அவன்கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். எங்க வச்சிருக்கேன் நான் கொடுக்காத, திருப்பூர் பக்கத்துல கொடுவாயில நாங்க ஃபிளையாஸ் பிரிக்ஸ் வச்சிருக்காங்க, ஜல்லி மணல் எல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா. என்ன படிச்சிருக்கீங்க? என்ன MBA படிச்சிருக்கேன்னா. ஆஹா,
எங்க அப்பா தான் ஆரம்பிச்சு வச்சாரு, எங்க அப்பாவுக்கு அப்புறம் நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன், என் படிப்பு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது எனக்கு அப்படின்னா. சரி, ஏதாவது லேபர்ல ஆள் எடுப்பீங்களான்னு கேட்டேன், நம்ம பிள்ளைங்கள அனுப்பிடலான்னு கேட்டு எவ்வளவு சம்பளம் தெரியுங்கன்னு கேட்டா, ஒரு தமிழ்நாட்டுக்காரன் நாங்க எடுத்து கிடையாதுங்க, நாங்க எல்லாம் வட இந்தியாக்காரன் எடுக்கிறாங்கன்னு. ஏங்க அவனை வச்சுட்டு மாரடிக்கிறீங்கன்னு கேட்டேன். 450 ரூபா கேட்கறாங்க ஒருத்தவங்க, நம்ம தமிழ்நாட்டுக்காரனுங்க. அவனுங்க வந்து 300 ரூபா கொடுத்தா போதுன்னு காலில் வந்து வீட்டை விட்டு வெளியே போவோம், குடிசை போட்டு கொடுத்துருக்கோம், ரேஷன் அரிசி வாங்கி கொடுத்துருக்கிறோம். மிஞ்சி போச்சுன்னா சோத்துக்கு 25 ரூபா 50 ரூபாய்க்கு மேல ஒரு ஆளுக்கு அந்த செலவு செய்யறதே இல்ல. மாடு மாதிரி வேலை செய்யறானுங்க, 350 ரூபா முடிஞ்சு போச்சு அப்படின்னாரு. எத்தனை பேர் வேலை செய்யறாங்கன்னு கேட்டேன். 50 பேர் வேலை செய்யறாங்க. நாங்க கவனிங்க, மிச்சம் கணக்கு நான் போட்டுக்கிட்டேன், அவனை கேட்கல. அவன் என்ன சொல்ல வந்தா, ஒரு நாளைக்கு ஒரு ஆளுக்கு தமிழ்நாட்டுக்காரனுக்கும் ஆந்திராக்காரனுக்கும் வட இந்தியாக்காரனுக்கும் 100 ரூபா நான் மிச்சப்படுத்துறேன் சோத்துலங்கிறான். கூலியில எவ்வளவு? ஒரு ஆளுக்கு. எத்தனை பேர் வேலை செய்யறா? ஒரு நாளைக்கு எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு ஆச்சு? ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆச்சு? இது வந்து பாருங்க, அவன் ஒரு கணக்கு சொல்றான் பாருங்க. அவன் MBA படிச்சிருக்கான், ஒண்ணுமே இல்லாம ஆளை மாத்தி கரெக்டா ஷூட்டா வச்சதுனால இவன் கம்பெனிக்கு எவ்வளவு லாபம் வருது? 1.5 லட்சம் ரூபாய் ஒண்ணுமே செய்யாம. நான் சொல்றது புரியுதுங்களா? இப்படிலாம் கால்குலேட் பண்றாங்க அவங்க. எனக்கு கூட ஆச்சரியமா தான் இருந்துச்சு, என்னடா மனுஷன் இப்படி பொழைச்சிட்டு இருக்கிறான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப நான் உங்க கணக்கு வரேன். அப்ப மின்சாரத்தை பயன்படுத்தாவிட்டால் அது யாருடைய தவறு? விக்கிக்கு தான் சொல்றேன். விக்கி சர்மி எல்லாம் புரிஞ்சுக்கோப்பா, நான் தலையாடிட்டு போயிடாதீங்க, மனோஜ் எல்லாத்துக்கும் சொல்றேன் கேட்டுக்கோ. மின்சார வல்லமையை பயன்படுத்தாட்டி அது யாருக்கு தவறு, பாதிப்பு? இது போல ஒரு காரியம் சொல்றேன், நல்லா புரிஞ்சுட்டீங்களா? ஒரு காரியம் சொல்றேன், மின்சாரத்தை விட கோடி மடங்கு உயர்ந்தது ஆண்டோட வல்லமை. இதை நீ பயன்படுத்தாட்டி நீ உட்கார்ந்துட்டு கஷ்டப்பட்டு தான் கிடக்கணும். நீ விசிறதுனா விசிறிக்கும், கை வலிக்க விசிறிக்கும், ஆனா நீ விசிற வேண்டிய அவசியம் இல்லை. மின்சாரம் ஒரு சக்தி இருக்குது, அதை பயன்படுத்தினா அது 24 நாள் காத்து கொடுத்துக்கிட்டே இருக்கு, உனக்கு கவலையே இல்லை. நான் சொல்றேன், எனக்கு புதுசா இருக்குது ஏன்னா மின்சாரங்கிறீங்க, நான் எவ்வளவு படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு வளர்ந்துருக்கிறேன், மின்சாரத்தை பத்தி பேசுறீங்க அப்படின்னு ஒருத்தன் கேட்கற மாதிரி நீ கேட்க கூடாது. இந்த மின்சார வல்லமையை விட குமார் சார் கடவுளுடைய வல்லமை 1000 மடங்கு பெரியது. நீங்க என்ன செய்றீங்கன்னா, அன்னைக்கு சாமரம் வீசுற மாதிரி வீசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, மின்சாரத்தை பயன்படுத்தாமல் நீங்கள் இருக்கிறீர்கள். தேவ வல்லமையை உங்கள் வாழ்க்கையில பயன்படுத்தாமல் இருக்கிறீர்கள். அந்த வல்லமையை பயன்படுத்துங்க, நீங்க முன்னேறுவீங்க. 1 லட்சம் தடவை நானும் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் லைட் தெரியும் உங்க உள்ளத்துல. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தப்பு பண்றீங்கிறத மட்டும் உணருங்கன்னு சொல்றேன். இன்னும் கூட சொல்றேன், அந்த பாட்டை மறுபடியும் ஞாபகப்படுத்துங்க. அதுல ஒரு வார்த்தை இருக்குது, அதுல சொல்லாம இருக்கிறேன், அதுக்குள்ள செய்தி வந்துகிட்டே இருக்கு, நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். நான் சொல்ற ஒரு பாயிண்ட் எழுதி வச்சுட்டே வாங்க, கவனிங்க. இதெல்லாம் நானே கூட எழுதி வைக்கணும், எழுதி வைக்காம இருக்கிறேன். சரி கவனிங்க. ஒரு பொருளை, ஒரு கம்ப்யூட்டரோ ஒரு லேப்டாப்போ ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸா வாங்கும் போது யூசர் மேனுவல் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லைங்களா? யூசர் மேனுவல் அப்படின்னு, இல்ல மேனுவல் ஹேண்ட் புக் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா, அதை எப்படி எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க அதை எழுதியிருப்பாங்க. நல்லா கவனிங்க, நான் சொல்றது பாயிண்ட்டுக்கு மாத்திரம் வந்துருங்க. நான் என்ன சொல்ல வர ஒரு உதாரணம் எடுத்து நாங்க போறேன், அவர் இந்த உதாரணத்தையும் புரிஞ்சுக்கோங்க, நான் எங்க கொண்டு போறேங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆனந்தத்தோடு பேசி கொண்டிருக்கிறேன், வேணி ஒரு பாயிண்ட் விடாம எழுது, நான் சொல்றதெல்லாம் மனசுல எழுதிக்கோ. நான் நானே சில பாயிண்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும், நானே எழுதாம உட்காந்துட்டு இருப்பேன், என்னால எழுத முடியாது, எழுதுனா பாயிண்ட் விஷயம் போயிடும். இப்ப இந்த ஸ்பீக்கர் பாக்ஸ தயாரிச்சவனுக்கு இருக்கிற அறிவு வேற, இதை பிரிச்சு ரிப்பேர் பார்க்கிறவனுக்கு இருக்கிற அறிவு வேற. பிரிச்சு ரிப்பேர் பார்க்கிறவனை விட தயாரிச்சவன் சின்னவனா பெரியவனா இருப்பானா? நிச்சயமா விஷயத்துல பெரியவனா இருப்பான். புரியுதுங்களா? இவன் பிரிச்ச பிறகுதான் அது என்னென்ன இருக்குன்னு தெரியும் இவனுக்கு. அவனுக்கு பிரிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் தான் செஞ்சதுனால அவனுக்கு எல்லாமே தெரியும். இப்ப நான் என்ன சொல்றேன், நம்ம வாழ்க்கையை உண்டாக்கின கடவுள் நாம் எப்படி வெற்றி பெற வேண்டும், எப்படி வாழ வேண்டும், வாழ்க்கையின் சூட்சமம் என்ன என்பதை தேவன் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். வாழ்க்கையில எப்படி வெற்றி பெற வேண்டும், ஏன்னால் அவர் பெரியவர். நான் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் போறேன் கொப்பமட்டிக்கு, ஒரு வாழவந்தி கூட போல ஒரு சத்தம் கேட்டுச்சு, பெருசு உள்ள போறியா அப்படின்னு கண்டிட்டு திட்டினான் ஒருத்தனை. என்னது பெருசு உள்ள போறியா? நான் திரும்பி பார்த்தா ஒரு தாத்தா நின்றுட்டு இருக்கிறாரு, தாத்தா வாசப்பட நின்றுட்டு இருக்காரு. அதனால என்ன செய்யறாரு கண்டக்டர், பெருசு. அப்ப நான் உடனே யோசிச்சு பார்த்தேன், எதை வச்சு வர பெருசுன்னு சொன்னாங்க, வயசை வச்சு வர பெருசுன்னாங்க. ஆனா கத்தரை பத்தி என்னன்னா, கத்தர் தான் மிகப்பெரியவர் என்று, இறைவன் தான் மிகப்பெரியவர் என்று உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் சொல்லுது. அப்ப கவனிங்க, அவர் பெரியவர் என்றால் என்ன அர்த்தம் யோசிச்சேன். அவர் பெரியவர், அவர் ஞானம் உள்ளவர் என்றார். நல்ல கவனிங்களா,
அவர் போடுற திட்டம் எப்படி இருக்கும் அதை மட்டும் நீங்க யோசிங்களேன். ஒரு நல்ல பிளான், ஒரு இந்திரா ஒரு முதலமைச்சரை கொண்டதுக்கு ஒரு பிளான் ஒருத்தன் சரியா போட்டானா அந்த பிளானுக்கு பேர் என்ன தெரியுங்களா? தெரியுங்களா? மாஸ்டர் பிளான். என்னதுங்க? ஆமா, அது வந்து மாஸ்டர் பிளான். அது அப்ப இதுக்கு மாஸ்டரே இவ்வளவு பெரிய பிளான் பண்ணார்னா ஆண்டவர் மகா பெரியவராக இருக்கிறாரே, அவருடைய பிளான் எப்படி இருக்கும்? அவருடைய திட்டங்கள் சொல்லுங்க. நான் சொல்லுது புரியுதா? பார்த்துட்டே வாங்க. எப்படி இருக்கும்? இன்னும் புரியுது உங்களுக்கு எல்லாம்? வெக்கம் வரதுக்காக, ரோசம் வரதுக்காக, வைராக்கியம் வருவதற்காக ஒரு காரியம் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. விக்கிக்கு, மனோஜுக்கு, குமாருக்கு, அப்புறம் வேற யாரு இருக்கிறா, ஆனந்திக்கு, இந்த சாட்சி சொன்ன பாப்பாக்கு, இந்த அதுல பாஸ் பண்ண பிஎஸ்சி பாஸ் பண்ண பாப்பாலாம் கொஞ்சம் கேளுங்க. கொஞ்சம் வாலிப சிட்டுகள்லாம் கொஞ்சம் கேளுங்க. எல்லாரும் கேளுங்க ஒரு தடவை. ராஜேந்திரன் சார் எங்க? இந்த முசிறி ராஜேந்திரன் சொன்னேன், கேளுங்க. எங்க அக்கா மகனுக்கு வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். நெட்டுல பத்திரிக்கை விட்டுருக்கிறான், ஒரு புஸ்தகம் மாதிரி போட்டுக்கிறான். பொண்ணோட அப்பா பொண்ணை பத்தி என்ன சொல்றாரு, பொண்ணோட அம்மா அந்த கல்யாணத்துக்கு என்ன சொல்றாங்க, பொண்ணு இந்த கல்யாணத்துக்கு என்ன சொல்லுது, இவன் என்ன சொல்றான், அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, அவங்க அப்பா என்ன சொல்றாங்க, இது யார் போட்டோ, இது யார் போட்டோ, நீங்க உங்க கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்விடேஷன் போட்டு கவுண்ட் டவுன் போட்டு, இந்த வெடி வெடிக்கிறதுக்கு கவுண்ட் டவுன் போடுவோம் பாத்தீங்களா, டிக் 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 டுபீல் வெடிக்கிறது போல கவுண்ட் டவுன் போட்டு அந்த இன்டர்நெட்ல அதை விட்டுருக்கிறான். அவங்க அம்மா பாருங்க, பாத்துட்டீங்களா? சந்தோஷம், பாத்துட்டீங்க. அப்போ வந்து இப்படி போட்டிருந்தான், அதுல நிறைய காரியங்கள் போட்டிருந்தான். அதெல்லாம் விட்டுருங்க. இது இல்லாம நல்லா கவனிக்கணும். நான் சொல்றத நல்லா ஆழமா பதிய வச்சுக்கோ விக்கி, உன் மனசுல பதியட்டும். நான் என்ன சொல்ல வரேங்கிற கருத்தை விளையங்கோங்க. அவன் கல்யாணம் முடிஞ்ச பிறகு ஒரு வாரம் கழிச்ச பிறகு அவன் ஹனிமூனுக்கு எங்க போகணும், எந்த ஹோட்டல்ல தங்கணும், அந்தமானுக்கு போலாமா, சிங்கப்பூருக்கு போலாமா, மலேசியாவுக்கு போலாமா, ஸ்ரீலங்கா போலாமான்னு திட்டம் போட்டு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணி, ஹோட்டல் புக் பண்ணி, அவனை ஏர்போர்ட்ல இருந்து அவனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு காரை புக் பண்ணி, அவனை ஊர் சுத்துறதுக்கு ஒரு நமக்கு ஒரு கைடு வேணும் இல்லையா, அதை புக் பண்ணி, ஒரு நாளைக்கு அவன் வந்து பிருத்திவிராஜோட கை பெரிய கை, ஆனா அவன் ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அவன் போயிட்டு இருக்கிறான். அவன் போய் தங்குற லாட்ஜில் ஒரு ரூம்ல வந்து டெஃபினட்டா நான் சொல்றேன் ஸ்டார் ஹோட்டல் தான் போய் தங்குவான். சரி, நான் ஸ்ரீலங்கா நான் போயிருக்கிறேன், அந்தமானும் போயிருக்கிறேன். சாதாரண ஹோட்டலே, ஒரு சாதாரண ஹோட்டல நானே சாப்பிட்டு இருக்கிறேன். ஒரு சாப்பாடு 500 ரூபா சாப்பாடுலாம் சாப்பிட்டுருக்கேன் நான். புரியுதுங்களா? அப்போ ஒரு சாப்பாடு 500 ரூபா, காஃபி 50 ரூபா, டீ ஒரு ஹார்லிக்ஸ் 100 ரூபான்னு சொன்னா, அவன் பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு அவன் 3 நாள் தங்கியிருந்தா கூட ரூம் வாடகை கொடுத்து, வண்டி வாடகை கொடுத்து, அவன் கொடுக்குற டீ முத கொண்டு, குடிக்கிற தண்ணி முத கொண்டு, அவங்க தொட்டா காசு, நின்னா காசு, ஹச்சுன்னு தும்முனா காசு, எல்லாம் காசு தான். இவ்வளவு காசு தேவை அவனுக்கு. புரியுதுங்களா? இத்தனையும் எங்க உட்காந்து புக் பண்ணிட்டான்? பாம்பேல உட்காந்துட்டு இன்டர்நெட்ல எல்லா டிக்கெட்டும் புக் பண்ணிட்டான். நல்லா கவனிக்கிறீங்களா? நான் சொல்றது புரிஞ்சுட்டே வாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இங்க இருக்கவங்க யார் வேணா சொல்லுங்க, நான் 5 லட்சம் ரூபாய் பணம் தரேன், என் காசுல தரேன், நீங்க உங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு வெளிநாட்டுல ஒரு வாரம் சுத்திட்டு வாங்கன்னு சொல்றேன். எத்தனை பேருக்கு தில்லு இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க போதும். நான் சொல்றது புரியுதா? நான் கேட்கறது குமார் புரியுதா? நான் சொல்றது நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. 5 லட்சம் ரூபாய் நான் தரேன், நீ சுத்தி மாத்திரம் பார்த்துட்டு வந்துரு, எங்க தங்குன்னு எங்க போனுங்கிற அறிவு உனக்கு இருக்குதா? போயிட்டு வர முடியுங்கிற தில்லு உனக்கு இருக்கான்னு நான் கேட்கறேன். யாரு போறீங்க? நான் மொட்டை அடிச்சுக்கிறேம்மா நான், நீ போயிட்டு வந்துட்டோம். சும்மா அந்த கூத்துக்கிட்டு அடிக்க கூடாது. இமிகிரேஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு முதல்ல? சரி கவனிங்க. நீ ஏன் டவுசரே தள்ளி விட்டு அனுப்பிட்டான் சிங்கப்பூர்ல. ஒவ்வொருவரையும் நான் சாமி எப்போ கும்பிடுவேன்னா வெளிநாட்டுக்கு போகும்போது தான் கும்பிடுவேன். கலட்டி விட்டுருவான் நம்மள, தெரியுமா உங்களுக்கு? அந்த ஊருக்குள்ள போக முடியாதுங்க. ஒரு நாட்டுக்குள்ள அவன் கேட்கிற கேள்வி எப்படி தெரியுமா கேட்பாங்கள? வேர்த்து விறுவிறுத்துரும் அப்படியே. நீ இங்கிலீஷ்ல பேசி எனக்கு என்ன, நீ ஜப்பான் பாஷையில பேசி எனக்கு என்ன, எங்க போற, ஏன் போற, அட்ரஸ் என்ன, அவன் போன் நம்பர்ன்னு சொல்லிட்டு உடனே போன் அடிச்சு கேட்பான். சார் உண்மையா போயான்னு ஒன்னும் தெரியாம போய் நிக்க முடியாது. எதுக்காக நிக்கிற, என்ன வேலை, ஒன்னும் இல்ல. சிலோன்னு போகும்போது ஒரு கான்பரன்ஸுக்கு போறேன்ட்டேன், நிப்பாட்டி விட்டாங்களே 3 பேத்தையும். ஓரம் போட்டான், ரிட்டர்ன் டிக்கெட் வர போட்டோம். 10 நாள் கழிச்சு 3 நாள் தான் தருவேன்ட்டாங்க. 3 நாள் தான் கொடுத்தாங்க. கடைசியில 3 நாள் நான் மீட்டிங் அட்டன் பண்ணல. 3 நாளும் ஜெபம் பண்ணி இந்த டிக்கெட்டை 3 நாளைக்கு மேல 4 நாள் ஜெயிலுக்கு கொண்டு போயிடுவோம் ஸ்ரீலங்கால. அதான் டைம். நான் ரொம்ப நாள் போல, 10 நாளா 7 நாள் தான் போட்டேன். அது கூட தரலன்ட்டான். இவன் நாங்க இந்த கான்பரன்ஸ் போறேன்னு சொன்ன உடனே நிப்பாட்டிட்டான்.
அங்க போய் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல கெஞ்சோன்னு கெஞ்சி கிட்டத்தட்ட 3000 ரூபாய் 4000 ரூபாய் எக்ஸ்ட்ரா பணம் கட்டி அந்த 4 நாளுக்கு தள்ளி வச்ச டிக்கெட். மலேசியால போய் அப்படிதான் தடுமாறினேன். டிக்கெட்டை டை மாத்துறதுக்காக தடுமாறி எங்களை அலைய விட்டாங்க. மலேசியால தெருவில் அலையிற அந்த ஆபீஸ் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தெருவில் நாங்க எல்லாம் குரூப்பா அலையிறோம் பணம் கட்டி. ஏன்னா டிக்கெட்டை மாத்தி அடிச்சுட்டானுங்க. மலேசியால வந்து நான் சிங்கப்பூருக்கு போறேன், கவனிங்க, ஏற்கனவே சொல்லிதான் மறுபடியும் சொல்றேன். மலேசியால இருந்து சிங்கப்பூர் போறேன், சும்மா ஒரு ஆறு தான் பாலம் தான், அந்த முசிறி பாலம் தான் வித்தியாசம். இதுக்குள்ளதான் சிங்கப்பூர் மலேசியா உட்காந்துட்டு இருக்குது. இந்த சைடு சிங்கப்பூர், அந்த சைடு மலேசியா. இங்கேயும் ஆபீஸ் அங்கேயும் ஆபீஸ், பாஸ்போர்ட் ஆபீஸ், இமிகிரேஷன் ஆபீஸ் பேர், இமிகிரேஷன் ஆபீஸ். நான் என்ன செஞ்சேன், என் கையில 3 பெட்டி இருக்குது. எனக்கு லூசு பிடிச்சவங்க பஸ்ல ஏற்றி விட்டான். எனக்கு நல்லா விவரம் தெரிஞ்சவன் படிச்சிருக்கான்னு என்னைய அனுப்பி விட்டான். எனக்கு என்ன செய்யணும்னே தெரியல. எனக்கு எல்லாம் கியூல போனாங்க, நானும் போனேன். லக்கேஜ் தூக்கிட்டு போனா அடா பாவிக்கலான்னு சொல்லிட்டு 3 இழுத்துக்கிட்டு புள்ள தூக்குற மாதிரி யானை தூக்குற மாதிரி இழுத்துக்கிட்டு எதை தூக்கிட்டு எங்க போறோம்னா அங்க இமிகிரேஷன் ஆஃபீஸ்ல போனா 50 கியூ இருக்குது. எத்தனை கியூ இருக்கு? நான் எந்த கியூல போய் ஒரு பயலுக்கு இங்கிலீஷ் தெரியல அங்க மலேசியால அந்த இமிகிரேஷன் ஆஃபீஸ்ல. நான் என்ன போய் கேட்பேன், எனக்கு என்ன தெரிஞ்சது, சரி எனக்கு பக்கத்துல உட்காந்து எங்க போனா அங்க போயிடலான்னு சொல்லிட்டு அவன் வாழை பிடிச்சிக்கிட்டே போயிட்டேன். என்னை விட்டுவிட்டான். இவன் விட்டுவிட்டான். நான் பஸ் ஏறிட்டேன், சிங்கப்பூர் போயிட்டேன். சிங்கப்பூர்ல வந்து பாஸ்போர்ட் எடுனா பாஸ்போர்ட் காமிச்சு அங்கேயும் கியூ பார்த்தேன். சாப்னா என்ன வாட் இஸ் சாப்புங்கிற ஒன்னும் புரியல அவனுக்கு. வாட் இஸ் சாப்புங்கிற வேர்டு அவனுக்கு தெரியல. சிங்கப்பூர் அந்த இமிகிரேஷன் ஆபீஸ்ல அதுக்கு 10 பேரை கூப்பிட்டு இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒரு அம்மாவை கூப்பிட்டு அவன் கேட்கிறான், வேற சிம்பா இருக்கிறான், இது முத்திரைக்கு பேர் என்னது, சீல், வாட்ட போட்டு சீல் அப்படிங்கிறான். என்னப்பா சீல் தான் சாப்பான்னு சொல்லிட்டு என்னப்பா சீலுங்கிறேன். அப்புறம் சொன்னா வேற இஸ் இமிகிரேஷன் சீலுங்கிறான். You have to get the immigration seal from Malaysia அப்படிங்க. You go and get, otherwise you cannot enter Singapore. ஆனா நாசமா போன பொம்பளைங்களா அப்படின்ட்டு 3 புள்ளைய வச்சுட்டு பார்த்தா என் பஸ் போயிடுச்சு. நான் இப்ப சிங்கப்பூர்ல இருக்கிறேன். என் டவர் சிங்கப்பூர்ல எடுக்காது. எங்கிட்ட இருக்கிற சிம்மு மலேசியா சிம்மு. எனக்கு எப்படி யோசிச்சு பாருங்களேன். அங்க போய் நிக்கிறேன், அத்தனை பேரும் என்னை பாவமா பாக்குறான். ஏதோ திருட்டு விசால வந்துட்டான், ஏப்பா இப்படி வந்து மாட்டிக்கிறீங்க, எத்தனை பேர் இப்படி மாட்டிக்கிறீங்கப்பா அப்படிங்கிறான். இதை விட கூத்தானா எல்லாம் ஒன்வே. சிங்கப்பூருக்கு போறது இப்படி, மலேசியாவுக்கு போறதுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் அப்படி போகணும். ரோட்டை கிராஸ் பண்ணா போலீஸ்காரன் குச்சியால் அடிச்சுட்டு இருக்கிறான். அந்த பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு கியூ எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்குது. அப்படியே அழுகாத குறையா பேக் எல்லாம் தூக்கி கிஃப்டா கொடுத்துலாமான்னு கூட கோவம் வந்துருச்சு. அம்மனுக்கு முன்னாடி போனாலும் பரவாயில்ல, முதல் போயிடணும் அந்த இடத்த விட்டுன்னு முடிவு பண்ணிட்டேன். போய் தமிழ்காரன் எவனாவது இருப்பானான்னு கெஞ்சி கூத்தாடி அவனும் திட்டான். எனக்கு டைம் இல்லை சார், முடியாது சார், அங்க போய் ஏறணும் சார், அங்க போங்க சார் அப்படிங்க. அவன் இடம் சொல்றான். நமக்கு தெரியுமா அந்த இடம்? கையாட்டில் போய் நமக்கு தெரியுமா? நமக்கு புதுசா வந்தவனுக்கு அங்க போயிட்டு சார் எனக்கு சத்தியமா ஒண்ணு தெரியாது சார், தயவுசெய்து காட்டுங்க சார், இமிகிரேஷன் ஆஃபீஸ் போசணும் சொல்லிட்டு அங்க போய் என்னை கூட்டிட்டு கொண்டு போய் விட்டு 1 கிலோமீட்டர் நடந்து கொண்டு போய் அங்க பாரு, அதான் ஆபீஸ், நீ வந்த ஆபீஸ் அதான் மலேசியா ஆபீஸ், அங்க போய் சீல் வாங்கிட்டு வாங்க. அங்க போய் சீல் வாங்கிட்டேன். எப்படி நான் சிங்கப்பூர் வருவேன்? அது பஸ் ஸ்டாண்டு கிடையாது. அவன் எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கு பஸ்ல. சிங்கப்பூர் காசு எங்கிட்ட இல்ல. டோக்கன் அந்த சிங்கப்பூர் காசை போட்டாதான் உள்ளுக்குள்ளே போக முடியும். அங்க போய் கடையில போய் மலேசியா காசை கொடுத்து இந்தியா காசை கொடுத்து சிலோன் சிங்கப்பூருக்கு டாலர் வாங்கி எந்த பஸ் போகுதுன்னு கேட்டு எங்க நான் நடுவழியில் நிக்கிறேன். எனக்கு எதாவது நிப்பாட்டுவான். பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்து இமிகிரேஷன் நிக்கிறேன். அங்க ஒரு பஸ்ஸை பிடிச்சி ஏறி இங்க வந்தோம்னா எனக்கா வெயிட் பண்ண போயிட்டான். ஏன்னா நான் எந்த டேட்ல வரேன்னு சொல்லினால நான் தான் போலி, 2 மணி நேரம் டிலே ஆயிடுச்சு. எனக்கு என்னை விட்டுட்டு போயிட்டான். அவன் பூத்துல போய் எனக்கு அவன் காயினை போட்டு பேசறது கூட தெரியல. அவன் அவ்வளவு சிஸ்டம் வச்சிருக்கான் அந்த போன்ல. அவன் நம்பரை வாங்கி போட்டா அவனும் எடுக்கல. நான் சொல்றது புரியுதுங்களா? எவ்வளவு பெரிய சிக்கல் பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு சின்ன விஷயம் தான். இந்த 3 பெட்டியும் இழுத்துக்கிட்டு சிங்கப்பூர்ல நடுராத்துல போய் நின்றுக்கிட்டு என்னை கூப்பிட்டவன் வந்து கூப்பிட்டுட்டு போறதுக்குள்ள நான் பட்ட பாடு. விட்டா போலீஸ் பிடிச்சி உள்ள வச்சிருவான். யாரா நீன்னு கேட்டுருவான். அவ்வளவுதான். எங்க போறாங்க என்ன தெரியும்? சிங்கப்பூர் என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் சிங்கப்பூர். அவ்வளவுதான். எனக்கு எவன் வீட்டு அட்ரஸும் தெரியாது. நான் வந்து கூட்டிட்டு போறேன் பஸ்ஸான், அவ்வளவுதான். நான் அவனை நம்பி தான் போயிருக்கேன். நான் பஸ் மிஸ் பண்ண அவனுக்கு எப்படி தெரியும்? நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஓ அப்படியே காத்துல காய்ச்ச பெட்ரோல் பெருங்காயம் மாதிரி உட்காந்துட்டு இருக்கிறேன். இவ்வளவு சிக்கல் இருக்குதுங்க. நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. இவ்வளவு சிக்கல் இருக்குது. நீங்க ஒரு ஊருக்கு போயிட்டு வெளியே வருது. நான் ஒவ்வொரு நாட்டிலையும் போயிட்டு நான் சந்தோஷமா வந்ததே கிடையாது. சிங்கப்பூர்லயும் சரி, மலேசியாலையும் சரி, ஸ்ரீலங்காலையும் சரி, பூட்டான்லயும் சரி. அதான் அப்படிதான். ஐயோ வெளியே போறாங்க, பிடிச்சிருவான். நீங்க லாட்ஜில தான் தங்கணும், வீட்டுல தங்கவே கூடாது, எங்களை கொண்டு போய் ஜெயில வச்சிருவான்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு போய் வீட்டுல கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி படுக்க வச்சிருக்கான். வெளியே வராதிங்க உள்ளுக்குள்ள போங்கன்னு அமுக்கி வச்சிருக்கான். எனக்கு 3 நாள் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்னைய கூட்டிட்டு அலையறான் பூட்டான் இமிகிரேஷன் ஆபீஸ்ல போயிட்டு அலைஞ்சு தம் கட்டி கூத்தடிச்சு 2 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்க. இவ்வளவு கூத்து போனதாங்க நாங்க வர முடியும்.
லக்னோவில் போயிட்டு ஏன் அவ்வளவு தூரம் போறீங்க? லக்னோவுக்கு போகணும். டெல்லியில இருந்து லக்னோவுக்கு டிக்கெட் ட்ரெயின் லேட்டா விட்டு விட்டான். 2 டிக்கெட்டா கட்டிக்கு அடிச்சு கொடுத்துட்டாரு. ட்ரெயின் லேட்டு. நான் என்ன செய்தேன்? நான் போறேன், ட்ரெயின் படிச்சுங்கட்டான். இப்ப என்னப்பா செய்யறதுன்னு கேட்டா, டிக்கெட் வாங்கி போனா ஜெனரல் டிக்கெட்ல. சரின்னு சொல்லிட்டு கியூல போய் நின்று ஜெனரல் டிக்கெட் வாங்கிட்டு ஜெனரல் டிக்கெட் நிக்கிறேன். இங்க இருந்து கையாடி நிற்கிது கியூ ஒரு பெட்டிக்கு. டெல்லிக்காரங்களை பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், அங்க அந்த ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல ஏறாலும் அவ்வளவு ஒஸ்டா இருப்பாங்க. இந்த 3 பெட்டியும் எடுத்துக்கிட்டு அதுல நான் ஏறுறதுக்குள்ள நான் பட்ட பாடு, என் உலகத்திலேயே அவ்வளவு கும்பல, என் உலகத்திலேயே நான் இனி சாகிற வரைக்கும் அவ்வளவு கும்பல நான் பார்க்க மாட்டேன். புரியுதுங்களா? என் ஒத்த கால் மேல கால் வைக்க கூட எனக்கு இடமில்ல. என் சூட்கேஸ் நசுங்கி ஒடிஞ்சே போச்சு. அதுல ஏறி விற்கிறாங்க. நில்டா, என் மேல நில்டான்ட்டேன். என்னை ஏத்தனதே பெருசுங்க. மூச்சு பாரு, இப்படிதான் மூச்சு விட்டேன் அப்படின்ட்டு. ஒரு இடம் இல்லைங்க. இங்க இங்க மேல ஒரு இடம் இல்ல. அப்படியே மேல பள்ளி தவற மாதிரி போயிட்டே இருக்கிறாங்க. நான் கீழே நின்று இருக்கிறேன். வேர்த்து விறுவிறுத்து அழுதுகிட்டு எனக்கு இப்படி ஒரு ஊழியம் தேவையான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சண்டை போட்டு இருக்கிறேன் நான். சரி, இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ட்ரெயின்லயே நீங்க இங்க இருந்து போக முடியாது, டவுசர் காட்டி விட்டுருவாங்க. கொஞ்சம் ட்ரெயின் மாறிடுச்சுன்னா, கை மாறிடுச்சுன்னா. ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்ல நீங்க அண்டர் சொல்ற நீங்க போகவே முடியாது லாங்ல. சரி, அதை விட்டுருங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன், உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் தர, நீங்க போயிட்டு வரீங்கன்னா போயிட்டு வர முடியுமா? 5 லட்சம் தர, நீங்க போயிட்டு வரா போக முடியுமா? முடியாது. அப்ப இவன் எப்படி பிளான் பண்றான்? நான் சொல்றது புரியுதுங்களா? சுப்லட்சுமி அவங்கள்ட்ட தான் கேட்கறேன். டேவிட் தான் பிஇ படிச்சிருக்கான். நான் 1 லட்ச ரூபாய் தரேன், நீங்க வந்து அந்தமானுக்கு தனியா போயிட்டு சொல்லுங்க, போதும். 2 நாள் லாட்ஜில் தங்கிட்டு சொல்லுங்க பாவம். அந்த அளவுக்கு தில்லு வேணும்ல. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. படிப்பு இருக்குது. அப்புறங்க ஏங்கப்பா, எங்க அக்கா மகன் படிச்ச படிப்பு தான் டேவிட்டும் படிச்சிருக்கான். எங்க அக்கா மகன் ஒன்னும் பிஹெச்டி பட்டம் வாங்கி 4-5 எம்இ டிகிரில ஒண்ணு வாங்கல. சரி, அதுதான் விஷயம். கவனிங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கறேன். நீ எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோப்பா விக்கி. அதுக்காக சொல்றேன்ப்பா. நம்ம எப்படி இருக்கிறோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு பாத்துக்கோ. நீ புரியுதா? பொண்ணு 40,000 ரூபாய் சம்பாதிக்குது இன்னைக்கு. புரியுதா? எனக்கு மிஷின் வேணாம், எனக்கு பொண்டாட்டி தான் வேணும், பொண்டாட்டி வேலைக்கு போக கூடாங்கிறான் பிரீத்தி. வீட்டுல சமைச்சு நான் இப்ப குழந்தை பார்க்கறதுக்கு குழந்தைய பார்த்துட்டு மரியாதை வீட்டுல இருந்தா போதுங்கிறான். அக்காவுக்கும் பாவம் ஒரு ஓரமா இருக்குது. போனா ஒரு 50,000 வருமேன்ட்டு. ஆனாலும் அவன் சொல்றான் எனக்கு வேணாங்கிறான். அது பின்னாடி தான் புத்தி மாறி வேலைக்கு அமைச்சாதான். சரி, அதை விடுங்க. என்ன சொல்ல வரேங்க, இன்னொன்று நான் சொல்ல வர பாயிண்ட் கேளுங்க. இன்னைக்கு வந்து பனி 1 மணி ஆனாலும் போகக்கூடாது யாரும். லேட்டானவங்க போயிடுங்க. ஏன்னா செய்தி முக்கியமான செய்தி. பாடல் திருவிருந்து பாடல் அல்ல, ஆனா செய்தி திருவிருந்து செய்தி மாதிரி இருக்கும். முக்கியமான இன்னும் செய்திக்குள்ள போகல, இன்னும் பாட்டுக்குள்ளேயே போகல. இப்ப எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க. இப்ப பிருத்திவிராஜோட ஆண் குழந்தை பிறந்தா என்ன பேரு, பெண் குழந்தை பிறந்தா என்ன பேருன்னு மதுமிதா எழுதி வச்சிருச்சு. நல்லா புரிஞ்சுட்டியா? இப்ப பிருத்திவிராஜ் தான் புள்ளைய எப்படி படிக்க வைப்பான் நீ நினைக்கிற? நீ சொல்லு. நான் சொல்றது புரியுதாப்பா? புரியுதா? என்ன குமார், இந்தியாவிலேயே எந்த ஸ்கூல் நல்லா இருக்கும், முடிஞ்சா ஃபாரின் அனுப்பலாமான்னு பிளான் பண்ணுவான். என்ன ராஜா சார், இங்க என்ன கவனிங்க, நான் சொல்றதெல்லாம் கவனிங்க. யாரும் சிரிக்கல. என்னமா சிரிக்கிறீங்க? நீ சிரிக்காத ஜெயந்தி, விடு. நீ அவங்க பின்னாடி நீ கவனிச்சுக்க, சிரிச்சுக்கிட்டு அவங்க கவனிப்பாங்களா? நான் ஒரு முக்கியமான காரியத்துக்காக பாரத்தோட பேசிட்டு இருக்கிறேன், மெசேஜ் விட்டுட்டு பேசிட்டு இருக்கேன். இதுதான் மெசேஜ் உங்களுக்கு இன்னைக்கு. நம்ம எங்க இருக்கிறோம் பாருங்க முதலாவது. அப்ப அவன் பிள்ளை அவன் பிளான் பண்ணுவானா, பிளான் பண்ண மாட்டானா? ஒரு பிரதம மந்திரியோட பையன் தான் பையனை, ஒபாமா தான் பையனை எங்க படிக்கணும்னு பிளான் பண்ணுவானா, பிளான் பண்ண மாட்டானா? சொல்லுங்க. ஏங்க 24 வயசு கூட 27 வயசு வச்சுக்கோங்களேன். 27 வயசான ஒரு பிருத்திவிராஜ் வந்து கல்யாணம் ஆகி இன்னும் கல்யாணமா அவளை பிறக்க போற புள்ளி எங்க படிக்கணும் அவன் பிளான் பண்ணி வச்சிருக்கும் பொழுது, நம்ம ஆண்டவர் அதை விட பெரிய பிளான் வச்சிருக்கார். கை தட்டுங்க. அதுக்குதான் இவ்வளவு தூரம் சுத்தி வளர்ச்சிட்டு வரேன் நான். பிருத்திவிராஜை விட கோடி மடங்கு பெரியவர், கோடி மடங்கு ஞானம் உள்ளவர், ஒபாமாவை விட லட்சம் மடங்கு 10 லட்சம் மடங்கு பெரியவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அதான பெரியவர்னு சொன்னேன். ஆண்டவர் பெரியவர், மகா ஞானம் உள்ள தேவன். அவர் பிருத்திவிராஜ், உங்க அம்மா உங்களை அப்படி வளர்க்காட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர்களை அப்படி வளர்க்க விரும்புகிறார். கைகளை தட்டுங்க. உங்கள் மீது கருணை உள்ளவராக இருக்கிறார். உங்கள் முன்னேற்றத்தில் அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். இதுக்குதான் இவ்வளவு கதை சொன்னேன். உங்களுக்கு வெறி வரட்டும், நமக்கு வெறி வரட்டும். நீ அப்படி மாறுனியா விக்கி? வாழ்றது வாழ்க்கை. சும்மா அந்த ஐடிஐ முடிச்சுட்டு இது வாழ்க்கையா? 4 பேர் சொந்தக்காரத்தில் நிற்கும் போது வேணாம் டாக்டர், நான் வந்து IAS IPS சொல்லும் போது இப்ப தெரியாது உனக்கு.
அன்னைக்கு வந்து நீ அந்த அந்த சமுதாயத்துல வந்து நீ 4 பேத்துக்கு மத்தியில நீ நிக்க, நீ விட்டுட்டு அவன் வாங்க சார் அவனை கூப்பிடும் பொழுதுதான், நீ சைக்கிள்ல போகும்போது, நீ ஹோண்டால போகும்போது, அவன் கார்ல வந்து இறங்கும் போது, அவன்கிட்ட எல்லாரும் பேசும் பொழுதுதான் உன் உள்ள தெரியும், உன் உள்ள அந்த பாதிப்பு உனக்கு தெரியும். இப்ப தெரியாது, இப்ப தெரியாது. அவங்களுக்கு விளையாட்டு பிள்ளைங்களா இருக்கிறீங்க, இப்ப அந்த நாலேஜ் வருது, நம்ம பாக்குறோம். சரி, நம்ம இப்படித்தான் இருக்கணும், நம்ம லைஃப் ஸ்டைல் இப்படித்தான் இருக்கணும், நம்ம நல்லா வாழ்ந்து காட்டணும் இந்த சமுதாயத்துல அப்படிங்கிற வெறி உங்களுக்குள்ள முதலாவது வரணும். மனம் வந்துருச்சுன்னா மார்க்கம் வந்துடும். மனம் வந்துருச்சுன்னா என்ன வந்துடும்? மார்க்கம் வரும். இப்படித்தான் வாழணும். யாரோ ஒரு பொண்ணு என்கிட்ட போன வாரத்தில் கேட்டாங்க, ஏரோநாட்டிக்கல் தான் நான் படிக்கணும், அது என்ன வழி? யாரு? பாம்பே லட்சுமியோட பொண்ணு. ஏரோநாட்டிக்கல் நான் கோர்ஸ் நான் படிக்கணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு 10th படிக்கும் போது இப்படி ஒரு விஷயம் வந்துச்சேம்மா. ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ்னா என்ன? 2 லட்சம் ரூபாய் போனே சம்பளம். அவன் பைலட்டுக்கு மேல பெரிய வேலை. அது முன்னெல்லாம் பெங்களூர்லயும் டெல்லியிலயும் போய் படிக்கணும். இப்ப தனலட்சுமி ராஜில வந்து விட்டுருக்கான் இந்த துறையூர்ல ஏரோநாட்டிக்கல் கோர்ஸ். இதை விட என்ன செய்ய முடியும்? ஆண்டவன் என்ன செய்வான் நமக்கு? நமக்கு அந்த வெறி வரணும். படிக்கும் பொழுது அது வெறி வந்து இந்த மாதிரி ஆகணும், நான் இப்படி போகணும். தாய் தகப்பனுக்கு அறிவு வேணுங்க. முதலாவது புள்ளைய சொல்லி இப்படி வளர்க்கணும். சும்மா செல்போன் பேசு, நீ கதை அடி, நீ டிவி பாரு, பாக்கெட் மணி 50 ரூபா கொடுத்து இப்படியே புள்ளைய வளர்த்து விட்டுக்கிறோம். எனக்குலாம் எங்க அம்மா அந்த எம்எஸ்சி போகும்போது, எம்ஃபில் படிக்கும் போது கூட எங்க அம்மா எனக்கு 10 காசு கொடுத்தா சரித்திரத்துக்கு ஞாபகமே கிடையாது. எனக்கு வாழ்க்கையிலே ஞாபகம் கிடையாது. பாக்கெட் மணிங்கிற வார்த்தையெல்லாம் நான் காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது. 10 பைசா கூட நான் பாக்கெட்ல கொண்டு போக மாட்டேன். என் பாக்கெட்ல 10 காசு போட்டா ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா அந்த 10 காசு 10 காசாவே இருக்கும். நான் செலவு செய்யவே மாட்டேன். அப்படித்தான் நான் வளர்ந்தேன். இன்னைக்கு வந்து பாக்கெட் மணி 10 ரூபா இல்லைன்னா வீட்டு விட்டு என்ன செய்ய மாட்டோம், போறது கிடையாது. டெய்லி சாயங்காலம் வடை எல்லாம் பஜ்ஜி சுட்டு கொடுத்தா அவன் வீட்டுல. நான் என்ன சொல்றேன், நீ பஜ்ஜியை சுட்டு கொடு, இதெல்லாம் யாரு ஊட்டுவா? இந்த அறிவை யாரு ஊட்டுவா? அவனை பாடுறா, இவனை பாடுறா, அவன் வாழ்க்கை எப்படி இருக்கு, இவன் வாழ்க்கை எப்படி இருக்குது, நீ அப்படி இருக்கணும்டாம அவனை அப்படின்னு பிஞ்சில இருந்தே ஊட்டணுங்க. முத்துன பிறகு ஊட்டா எங்க வந்து ஊட்ட முடியும்? சரிங்க, அதை நான் உங்ககிட்ட சொல்றேன், கவனிங்க. இவர்கள் தாம் பிள்ளை மேல இவ்வளவு திட்டம் வைத்திருந்தால் ஆண்டவர் நம்மை அதை விட பெரிய திட்டத்தை வைத்திருப்பார். இப்ப அடுத்த ஸ்டெப் போன பாருங்க. அடுத்த ஸ்டெப், அப்ப வெற்றிக்கு தேவன் வழியை வச்சிருக்கிறார். வெற்றியும் இருக்கிறது, நல்ல கவனிங்க. வெற்றியும் இருக்கிறது, வெற்றிக்கான வழியும் இருக்கிறது. நல்ல கவனிங்க. வெற்றிக்கான வழியும் இருக்குது. நல்ல கவனிங்க. அப்ப நீங்க நல்லா வாழ முடியும். கர்த்தர் அதை விரும்புகிறார். கவனிங்க, கர்த்தர் அதை விரும்புகிறார். அப்ப எப்படி அவர் விரும்புறாருன்னா, அவர் உலகத்திலே அவர் பெரியவரா இருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தை அவர் வச்சிருக்கிறாரு. உன்னை முஸ்லிம்ல பெரிய ஆளாக்குறேன்னு கர்த்தர் சொல்லல, உன்னை தமிழ்நாட்டுல பெரிய ஆளாக்குறேன்னு சொல்லல, உன்னை உலகத்திலேயே பெரிய ஆளாக்குறேன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. இதப்பா ஆசைட்டாரு. சரி, நான் சொல்றேன், அந்த ஆசை வச்சவர் அதை நிறைவேற்றுக்கான திட்டங்களை வைக்கிறார் இல்லையா? அப்ப அந்த திட்டத்தை வைத்து உனக்காக தான் அவர் காத்துட்டு இருக்கிறாரு. அப்ப ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன செய்யணும்? ராஜா, என்னை குறித்து நீர் மகாபெரிய திட்டத்தை வைத்திருக்கிறீர். அந்த திட்டம் என் கண்ணுக்கு தெரியாம சிறுபுலத்தனமா இருக்கிற ஆண்டவரே, இந்த திட்டத்துக்கு நேரம் நீ நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை எனக்காக காத்து கொண்டிருக்கிறது. நான் தான் நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் தான் என்னுடைய திறமையை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என்னை எடுத்து அந்த திட்டத்தில் பயன்படுத்துங்க ஆண்டவரே என்று